நம்ம அப்துல் கலாம் ஐயா இருக்காரு தெரியுங்களா? அவரு ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு நாள் அவர் ஒரு விஐபியா போறாரு, அவர் பேசணும், அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்குன்னு தனி சேர் வச்சிருக்காங்க, அவருக்குன்னு ஒரு தனி சேர் வச்சிருக்க, ஒரு இருக்கை போடப்பட்டிருக்கு. ஆனால் அப்துல் கலாம் ஐயா மேல ஏறாரு, எல்லாத்தையும் பாக்குறாரு, எல்லாருக்கும் வேற சேர் இருக்கு, இவருக்கு வேற சேர் இருக்கு, ஸ்பெஷல் சேரா இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல எல்லாரும் பார்த்திருக்க, லட்சக்கணக்கான நபர்கள் பார்த்திருக்க, அந்த ஐயா என்ன செஞ்சாரு, அந்த விஐபி சேரை அவரே தூக்கிட்டு போயிட்டு ஓரமா வச்சுட்டு வேற ஒரு சாதாரண சேரை கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டு உட்கார்ந்தாரு. லட்சக்கணக்கான நபர்களை இதை பார்த்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவருடைய பேரை நம்ம சொல்றோம். அல்லேலூயா. என்ன காரணம்னா, அவர் திருவிவிலியம் அப்படின்ற இந்த பைபிளையும் படிச்சிருக்கிறார். அவர் படிச்ச அந்த பைபிள் புக்கு அவருடைய சமாதியில வைக்கப்பட்டிருக்குது. நீங்க போனீங்கன்னா பாருங்க, இருக்கு. ராமேஸ்வரத்துல அவருடைய சமாதியில பைபிள் வைக்கப்பட்டிருக்கு. அவர் என்னென்ன புக்கெல்லாம் படிச்சாரோ அதுல திருவிவிலியம் சொல்லி எழுதி பைபிளும் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அவர் அந்த பைபிளை படிச்சதுனாலதான் அந்த தாழ்மை அவருக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா.